Sir, please make a video on Ohm's law. சொல்லிட்டா போச்சு. இப்போது நல்ல மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். நல்ல மழையில் அப்படியே வெள்ளம் கரப்புறந்து அப்படியே ஓடுது. மழை நல்ல விஷயம். ஆற்றுல தண்ணி வருது, ரிவரில் தண்ணி வருது, லேக்ஸில் தண்ணி சேருது, எல்லாமே நல்ல விஷயந்தான். ஆனால் இதே மழை ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னாலும், இதே ஃப்ளட் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பேரே டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய மழை பெய்யுது, நேச்சுரல், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃப்ளட்டு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளட்டை கரெக்டாக தடுக்கிறதுக்கு செக் டேம்ஸ் கட்டலாமா, இல்லை பெரிய டேம் ஒன்று கட்டலாமா? ஸோ இந்த டேம் என்ன பண்ணும்? தண்ணியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி வைக்காது, தண்ணியை சேனலைஸ் பண்ணும். அதாவது தண்ணியை இவ்வளோ தான் அனுப்பணும், இவ்வளோ அனுப்ப வேண்டாம். ஒரு டிசாஸ்டர்லேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு டேம்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய மழை பெய்யுது, தண்ணியெல்லாம் டேமில் சேர்ந்துடும். இந்த டேமில் இருக்கிற சின்ன சின்ன அந்த டோர்ஸ் மூலமாக நம்ம தண்ணியை ஃப்ளோ பண்ண வைக்கலாம். ஸோ டேமும் கரெக்டாக, மழையும் நல்லா பெஞ்சிரும், தண்ணியும் கிடச்சிரும், ப்ளஸ் தண்ணியும் கரெக்டாக சேனலைஸ் ஆகிடும். சார், நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ நான் ஓம்ஸ் லாவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். கிட்டத்தட்ட அதே தான் ஓம்ஸ் லாவும் கூட. வோல்டேஜ் கொடுக்குறோம். வோல்டேஜ் கரண்ட்டாக கொஞ்சம் கொடுக்கும்போது ரொம்ப அதிகபட்சமான கரண்ட் ஒரு ஒயரை தாங்க முடியாத அளவுக்கு ஃப்ளோ ஆகுது, ஒரு கண்ட்ரோல் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் கரண்ட் லீக்கேஜ், கரண்ட் டேமேஜஸ், ஏதாச்சும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ நம்ம எவ்வளோ வோல்டேஜ் வேணால் கொடுக்கலாம், எவ்வளோ கரண்ட் வேணால் போட்டோம் அப்படின்னு நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு செக் டேமாக வேலை செய்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் நாம தான் எக்ஸ்டர்னலாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஒயர்லையுமே மேனுஃபேக்சரிங்கில் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஹீட் மூலமாக ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும், லென்த் மூலமாக ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும், விட்த் மூலமாக ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி ஆல்ரெடி இன்பில்ட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கும். போதாததுக்கு நாமளும் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். அந்த இடத்துல சின்ன சின்ன ஒரு நான் பிக்சரில் காட்டுறேன், ஒரு சின்ன சின்ன காயில் மாதிரி இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஓகேவா? அதில் பெரிய பெரிய சைஸ் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது, ரியோஸ்டாட்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அப்படியே கரண்ட் போகும்போது மாற்றிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. சரியா? ஸோ இந்த வோல்டேஜ் கொடுத்தா கரண்ட் போகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் செக் பண்ணுறதுக்கு, கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அவங்க தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ், இவங்க 3 பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெசிஸ்டன்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ஓம்ஸில் வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ நான் வோல்டேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? வோல்டேஜ் நல்லா கொடுக்குறேன். ஸோ நான் வோல்டேஜ் கொடுக்க என்ன ஆகும்? கரண்ட் ஏறிக்கிட்டே போகும். 100, 220, 300 அப்படி நான் வோல்டேஜ் ஏற்ற கரண்ட்டை என்ன ஆகும்? ஏறிக்கிட்டே போகும். எப்படி ஏறும்? ஈவனாக ஏறும். பிகாஸ் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது? செக் பண்ணிக்குது. ஓகே, அதிகமான கரண்ட்டு போயிடக்கூடாது, இவ்வளோ வோல்டேஜ்க்கு இவ்வளோ கரண்ட்டு தான் போதும்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கும். நான் இன்னும் அதிகமாக கரண்ட்டை வோல்டேஜ் கொடுக்க கரண்ட்டும் ஏறிக்கிட்டே போகும். அதுதான் இந்த கிராஃப். ஓகேவா? இந்த கிராஃப் பாருங்கள். நான் வோல்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 சும்மா வச்சுக்கலாம். இங்கேயும் 1 2 3 4 5 சும்மா வச்சுக்கலாம். நான் இங்கே 1 2 3 4 5 கொடுக்கும்போதும் வோல்டேஜ் கிராஃபை என்ன ஆகுது? கரண்ட் கிராஃபை என்ன ஆகுது? 1 2 3 4 5 ஈவனாக ஏறும். நிறைய விஷயம் நடக்கும். கரண்ட் லீக்கேஜ் டேமேஜ் ஆகாது, இங்கே யூஸ் பண்ணுற அப்ளையன்ஸ் டேமேஜ் ஆகாது. நம்ம இவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா இவ்வளோ தான் கரண்ட் கொடுக்குறோன்ற ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஓம்ஸ் லாவை பற்றி சொல்லுவோம். ஸோ ஓம்ஸ் லா என்ன ரிலேட் பண்ணுது? வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஆனால் ஆர் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க. ஆர் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ ஓம்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வோல்டேஜ் கொடுக்க கரண்ட் ஈவனாக ஏறும். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் இது இல்லாமல் ஏறும். சப்போஸ் சார் அப்போ ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக வோல்டேஜ் ஓம்ஸ் லா ஃபாலோ ஆகலைன்னா என்ன சார் ஆகும்? இங்கே பாருங்கள், ஓம்ஸ் லா ஃபாலோ ஆகலைன்னா இப்படி தான் வரும். ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற வோல்டேஜ் ஒன்றா இருக்கும், கரண்ட் இஷ்டத்துக்கு போகும். திடீர்னு ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்குது, அப்படியே லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. இது பேர் நான் ஹோமிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டக்குன்னு ரெசிஸ்டன்ஸை இஷ்டத்துக்கு கண்டக்ட் பண்ணும். திடீர்னு கரண்ட் ஏற்றும் இறக்கும், அந்த மாதிரி போகும். அதை வச்சு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் ஸ்டாண்டர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமிக் கண்டக்டர்ஸ் தான் ஸ்டாண்டர்ட். வோல்டேஜ் கொடுக்க கரண்ட் மெதுவாக ஏறணும். அதுதானே கரெக்டும் கூட. நம்ம மருந்து சாப்பிட்றோம், நம்ம எவ்வளோ மருந்து சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யணும். எக்ஸ்ட்ராவாக வேலை செஞ்சிச்சுனாலும் கஷ்டம், கம்மியாக வேலை செஞ்சிச்சுனாலும் கஷ்டம். அதை கரெக்டாக பார்த்துக்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 பேருக்கும் சம்மந்தத்தை சொல்கிறது தான் ஓம்ஸ் லா. ஹோப் யூ ஆர் கிளியர். வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா போஸ்ட் இட் இன் யோர் கமெண்ட்ஸ், ஆன்சர் பண்ணுறேன்.